வாழ்க வளமுடன். சிகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம், ராசிபுரம். பார்த்தீங்கன்னா, வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி ஒரு 3 விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி படிக்கல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் பயிற்சி மைய நிர்வாகத்துக்கிட்டேயோ அல்லது ஆசிரியர்கிட்டையோ எந்தவித மானிட்ரி பெனிஃபிட் கட்டணம் யார்கிட்டையுமே வாங்கவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வழியாக எனது அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண வரல, மாணவர்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஞானி இல்லை நான். பார்த்தீங்கன்னா, அதனால உங்களுக்கு அட்வைஸ் கிடையாது. 3வது விஷயம், ஒரு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியை பார்த்துருக்கேன், 2 வெற்றியை பார்த்துருக்கேன். அப்போ என்னால் வெற்றியை பற்றியும் பேச முடியும், தோல்வியை பற்றியும் பேச முடியும். அப்போ 2 பக்கமும் நான் இருந்திருக்கேன். ஒரு எக்ஸாம் எழுதி தோற்றும் இருக்கேன், 2 எக்ஸாம் எழுதி வின் பண்ணியும் இருக்கேன். அப்போ 2 பற்றியும் பேசுறதுக்கான எலிஜிபிலிட்டி பர்சனாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத விட அவங்களுடைய மனதுக்குள்ளே எழக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது அப்புறம் படிச்சுக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் டயர்டானதுக்கப்புறம் ஈவினிங் படிச்சுக்கலாம், மதியம் படிச்சுக்கலாம், ஈவினிங் போகிறப்ப அடுத்த நாள் காலையில் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறது. இது ஒரு மிக மிக பெரிய விஷயம். இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு பழக்கம். ஒருத்தர் எந்திரிச்சோடனே டீ குடிக்கிற மாதிரியும் காஃபி குடிக்கிற மாதிரியும், காலையில் எந்திரிச்சோன்னே டீ குடிக்கிறாரு இல்லைங்களா, காஃபி குடிக்கிறாரு இல்லைங்களா, இது ஒரு பழக்கமாக மாறிடும். அந்த பழக்கத்துலேருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியாது. மீண்டு வரத்துக்குள்ளே எக்ஸாமே முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுக்காதீங்க. என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் படிக்கிறது கிடையாதுங்க. நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் படிக்க ஆரம்பிங்க. அதன் பிறகு அந்த சப்ஜெக்டில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படிங்கிற பொய்யை சொல்லாதீங்க. நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது. அப்படியே சோம்பேறித்தனம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். அதாவது இப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம், இதில் எவ்வளோ போட்டிகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு அப்படின்னா நிச்சயம் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஈஸியாக நம்மளால் எடுத்துக்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதுதான். காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறதும், சாயந்தரம் அடுத்த நாள் காலையில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.